திருப்பரங்குன்றத்தில் பிளவை ஏற்படுத்த கேடுகெட்ட அரசியல் செய்யப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் இன்றும் பெரியார் இயற்றிய சமத்துவ தீபமே ஒளிரும் என்றும் உறுதி. ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் இயற்றின சமத்துவ தீபம் தான் ஒளிரும். உங்களால் அதை தடுக்க முடியாது. அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலம் தமிழ்நாடு. வன்முறையை தூண்ட கூப்பிட்டால் மதுரை மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மதுரை ஸ்ட்ராங்க்ல சொல்லணும்னா கலவரம் போல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புடானிலேயே அடிச்சு விரட்டடிப்பாங்க. டெல்லி அணிக்கு அடிமை சிக்கினாலும் சாம்பியன் நாங்கள் தான். எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாடு சிக்ஸர் அடிக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளாசல். நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். மக்களை ஒற்றுமையாக இருக்க வைப்பதே உண்மையான ஆன்மீகம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சமூகத்தில் பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்குவது ஆன்மீகம் அல்ல, அரசியல் என்றும் தாக்கு. ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு வங்கிக்காக பேசுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தீபம் ஏத்துறதுனால எந்த விதமான உழவும் யாருக்கும் வரப்போறதில்லைன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அதை தவறா சித்தரிச்சு வாக்கு வங்கிக்காக நம்மளுடைய திமுகவை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துகிறாங்க. விமானங்கள் ரத்தால் டிக்கெட் கட்டணத்தை திருப்பி வழங்கும் இண்டிகோ நிறுவனம் இதுவரை 610 கோடி ரூபாய் தரப்பட்டிருப்பதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தகவல். இன்று இண்டிகோ விமான சேவைகளின் எண்ணிக்கை 1565 1660 உயர்வு. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. மதுரையில் முதலீட்டாளர் மாநாட்டில் 36,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 91 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கோவில் நகரமான மதுரையை தொழில் நகரமாக மாற்ற விரும்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்த மாநாட்டின் மூலமாக 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 36,660 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு 56,766 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படுகிறது. கோயில் நகரம்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தொழிற்சாலையை அமைக்கும் ஹுண்டாய் நிறுவனம் 7,000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் ரிலையன்ஸ் நிறுவனம் 11,700 கோடி ரூபாய் முதலீடு. மதுரை பாண்டிக்கோவில் அருகே மேலமடையில் 1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலம் திறப்பு. 150 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட வேலு நாச்சியார் பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கும்பகோணம் அருகே +2 மாணவனின் மரணம் கொலை வழக்காக மாற்றம். உடற்குறாய்விற்கு பிறகு உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கும்பகோணம் மாணவர் உயிரிழப்பு உள்ளிட்ட செய்திகளை மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுகவில் இலைகள் உதிர்ந்தால் பரவாயில்லை, ஆனால் விழுதுகளே செல்கின்றன. அதிமுக விவகாரத்தில் பாஜக தலையிடுவதில் தவறு இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. ஈரோடு மாவட்டம் பவளத்தம்பாளையத்தில் 16ஆம் தேதி விஜய் பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுக்கவில்லை.
தாவேக மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விளக்கம். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக சார்பில் சென்னையில் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். திமுகவை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அன்புமணி கடிதம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மதுபான கூடத்தை அகற்றக் கோரி தாவைக்கவினர் போராட்டம். காவலரின் கையை தொண்டர் கடித்ததால் பரபரப்பு. பழனி மலைக்கோவிலில் அலைமோதிய கூட்டத்தால் முருகனை வழிபட 3 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள். திருத்தணியிலும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த சூழல். திருச்செந்தூரில் அலைமோதிய கூட்டத்தால் 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள். திருவண்ணாமலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசை. விடுமுறை தினம் என்பதால் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கோதையாற்றில் படகு சவாரி செல்ல 6 மாதங்களுக்கு பிறகு அனுமதி. கொடைக்கானலில் 1 வாரத்திற்கு பிறகு குவிந்த சுற்றுலா பயணிகள். உதகை தாவரவியல் பூங்கா கண்ணாடி மாளிகையில் அலங்கரிக்கப்பட்ட மலர்களைக் கண்டு வியப்பு. குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் குவிந்த சுற்றுலா பயணிகள். திருவள்ளூர் அருகே புளியூர்கண்டிகை கிராமத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள வெள்ளம். மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதி. கொடைக்கானல் பள்ளங்கி ஆற்றில் சுற்றுலா பயணிகளுடன் ஜீப்பில் சாகசம் செய்தால் நடவடிக்கை. நியூஸ் 18 செய்தி வெளியான நிலையில் காவல்துறை எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தனியார் பேருந்து மீது கார் மோதி விபத்து. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானது. மாங்காடு அருகே ரீல்ஸ் முகத்தால் விபத்து ஏற்பட்டு 5 பேர் காயம். அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனங்கள் மோதல். சென்னை அண்ணா நகரில் ஜிஎஸ்டி அலுவலக கேண்டீனில் தீ விபத்து. போராடி அணைத்த தீயணைப்பு படையினர். வணிக மற்றும் தனிநபர் பயன்பாட்டிற்கு லாரிகள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீருக்கான கட்டணம் உயர்வு. 285 ரூபாய் வரை அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் காணாமல் போன 3 வயது குழந்தை சோளக்காட்டில் உயிருடன் மீட்பு. வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது வழி தவறி சென்ற சிசிடிவி காட்சிகள் பதிவு. நடிகர் சூர்யாவின் 47வது படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. ஆவேசம் படம் மூலம் பிரபலமான மலையாள இயக்குநர் ஜித் மாதவன் இயக்குகிறார். போதைப்பொருள் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் தினேஷ் ராஜ் கைது. ஏற்கனவே கைதான இணை தயாரிப்பாளர் அளித்த தகவலின் பேரில் காவல்துறை நடவடிக்கை.
இனி நடிகர்களுக்கு சம்பளம் கிடையாது, விகிதாச்சார அடிப்படையில் தான் ஊதியம். 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகர்கள் படம் இன்று வீட்டில் இருப்பதாகவும் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் பேட்டி. கோவா நைட் கிளப் தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த வழக்கில் 4 பேர் கைது. நடன அரங்கில் தீப்பற்றிய நிலையில் தப்பி ஓடிய பலர் சமையல் அறையில் சென்று தப்பித்துக் கொண்டதாக தகவல். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா இந்தியா? சற்று நேரத்தில் சென்னையில் ஜெர்மனியுடன் பலப்பரீட்சை. விசாகப்பட்டினம் வராகலட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு சென்ற கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஆஷஸ் டெஸ்டிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். சீனாவில் உள்ள ஹாங்ஷோ சஃபாரி பூங்காவில் திடீரென பராமரிப்பாளரை தாக்கிய கரடியிலிருந்து பராமரிப்பாளரை மீட்க சக ஊழியர்கள். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பகவத்கீதை வாசிக்கும் நிகழ்ச்சியில் 5 லட்சம் பேர் பங்கேற்பு. மேளதாளங்கள் முழங்க தீப ஆராதனை. சீனாவில் போருக்கு பயன்படுத்தப்படும் வாள் போன்ற வடிவில் ட்ரோன்கள் தயாரிப்பு. இளைஞரின் அசைவுக்கு கட்டுப்படும் ட்ரோன்களின் அசத்தலான வீடியோ வெளியானது. ரஷ்யாவில் எஸ்கலேட்டரில் கொண்டு செல்லப்பட்ட டிராலிகள் வாடிக்கையாளர் மீது மோதிய அதிர்ச்சி வீடியோ. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெத்லஹேமில் தொடங்கியது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். நேட்டிவிட்டி தேவாலயத்தில் ஒளிந்த கிறிஸ்துமஸ் மரம். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் வெடித்து சிதறிய எரிமலை. நீர்வீழ்ச்சி போல மேலெழும்பிய எரிமலை குடும்பங்களை பார்வையிட்ட பயணிகள். ஹங்கேரி தலைநகரில் மதுபான கூடங்களில் போதைப் பொருட்கள் சோதனை. எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தின் வாசல் முன்பு இளைஞர்கள் நடனமாடி போராட்டம். செனக்கல் நாட்டில் கோலாகலமாக நடைபெற்ற ஃபேஷன் ஷோ. இளைஞர்களும் இளம் பெண்களும் மீன்பிடி படகு மூலம் கடலில் வலம் வந்து அசத்தல். We are the spectators.